இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சூப்பராக நடக்கும்னு தெரியலங்க. ஆனால் எண்டில் ரொம்ப சொதப்பலாக போயிட்டு. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுங்க. ஏப்ரல் மாதம் நடந்தது. பட் என்னால் இதை வீடியோ ரெடி பண்ண முடியல. இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன். என் குழந்தைங்களுக்காகவே தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேனே. ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் வெயில்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப தெரிஞ்சவங்க இவங்க. அதனால தான் தவிர்க்க முடியாமல் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க, எவ்வளோ ரஷ்ஷு பாருங்கள். இது பயங்கர கிராமம் இது. அந்த கிராமத்துலேயும் இந்த அளவுக்கு ஃபங்க்ஷனை சிறப்பாக செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்பவே முடியலங்க. பாருங்கள் எவ்வளோ லேடிஸ் உட்காந்துருக்காங்க. இந்த கோயில் உள்ளே பத்தவே இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் என்னென்னா, ஒருத்தவங்க ஃபேன் ஷர்ட் போட்டு வந்திருந்தாங்க, லேடி தான். அவங்கள பார்த்தவொடனே எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், யாருங்க இந்த காலத்தில் கிராமத்துலலாம் அதுவும் ஃபேன் ஷர்ட்லாம் போட்டு எந்த லேடிஸ் வருவாங்க? முக்கியமாக அவங்க ஒரு போலீஸாக இருந்திருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன். பட் எனக்கு தெரியல என்னென்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே வச்ச வரிசை தட்டெலாம் பார்த்தீங்கன்னா 21 தட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த அம்மா யாருன்னு தெரியல. ஆனால் நல்லா வாழ்ந்த மனுஷாலாம் இருப்பாங்க. அதாவது நிறைய குழந்தை குட்டிங்களாக பெற்று நீண்ட வருஷம் வாழ்ந்து அனுபவித்து அந்த மாதிரி உள்ளவங்கள தாங்க எங்கள் ஊர் சைடெலாம் நின்று செய்ய சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடு எல்லாம் யார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் எடுத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எத்தனை வருஷத்தட்டு வச்சுருக்காங்கன்னுட்டு. அதே மாதிரி பொண்ணுமே ரொம்ப அழகாக அன்றைக்கி ட்ரெஸ் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் உட்கார வச்சுட்டு மாலை போடுவாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பொண்ணை தான் உட்கார வச்சு செய்வாங்க வளைகாப்பு. ஒரு சில இடத்துல அவங்க ஹஸ்பண்டையும் உட்கார வச்சு செய்வாங்க. பட் இவங்க வீட்டில் அப்படி தான் செஞ்சுருந்தாங்க. உங்கள் ஊர் சைடு உங்கள் வீட்டிலலாம் எப்படி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை மாற்றி போட்டாங்க அப்படின்னு சொல்லி வேறு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்குங்கனால பெரிய மாலையாக வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நானாக ஜட்ஜ் பண்ணிக்கிட்டேன். அங்கே உட்காந்துருந்தவங்க நிறைய பேர் இப்படி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ தங்கம் விற்கிற விலையில பார்த்திங்கன்னா நம்மளாம் வேப்பங்காப்பு போடுவாங்க. எங்கள் ஊர் சைடெலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போடுறது வேப்பங்காப்பு போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தங்கமோ வெள்ளியோ அவங்களால முடிஞ்ச வசதிக்கு செய்வாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க நாத்தனாரும் சரி, ஃபஸ்ட்டு அவங்க அம்மா தான் போட்டாங்க. அவங்க அம்மாவும் சரி, நாத்தனாரும் சரி, எல்லாருமே என்ன பண்ணாங்க, தங்கத்திலே தான் காப்பு வாங்கிட்டு போட்டாங்க. ஆனால் விலைவாசி விற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக எடுத்துகிட்டு போட்டாங்க. மற்றபடி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக செஞ்சாங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சுங்க. நான் அது என்னன்றதை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருஷத்தட்டு அந்த கல்லை வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இந்த கல்லை தூக்கி நான் பொண்ணு கையில் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டேன். ஏன்னா தூக்கும்போது கை காலில் விழுந்துருச்சுன்னா என்னங்க பண்ணுறது, அதுக்குன்னு பயந்தேன். ஆனால் கையிலலாம் கொடுக்கல. நல்ல வேலையாக சும்மா வாங்கி அங்கே வச்சுட்டாங்க சம்பிரதாயத்துக்குன்னு. எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துக்கணுன்னு ஒரே இடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வளையல் போட்டு விடுவாங்க. அந்த சம்பிரதாயம் உங்கள் பக்கம் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். குட்டி குட்டி பிள்ளைங்களாம் அங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லோரையும் சேர்த்து உட்கார வச்சு அவங்களுக்கு தனித்தனியாக நலுங்கு வச்சு அவங்க சைஸ்க்கு வளையல் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த வளையல்லாம் எடுத்து போட்டு விடுவாங்க. எங்கள் ஊர் சைடும் அப்படி தாங்க பண்ணுவாங்க. உங்கள் ஊர் சைடெலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சம்பிரதாயம் இருக்கா, செய்கிற சம்பிரதாயம்லாம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் குட்டி பாப்பா உட்காந்துருக்கா பாருங்கள். அவளுக்கும் சந்தனம் வைக்கணுமா, பொட்டு வைக்கணுமா, எல்லாம் வச்சுட்டு நிறைய வளையல் போட்டு விடணுன்னு ஒரே அழுகங்க பாருங்கள். அவளுக்கும் சந்தனம் வைக்கணுமா, பொட்டு வைக்கணுமா, எல்லாம் வச்சுட்டு நிறைய வளையல் போட்டு விடணுன்னு ஒரே அழுகங்க பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு. என் ஃப்ரெண்டுங்க, இவங்க தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்களோட தம்பி ஒய்ஃப்க்கு தான் வளைகாப்பு. இது ரெண்டும் அவங்களோட பொண்ணுங்க. இவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோமோ அப்படி தான் இந்த குட்டீஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் விளையாடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. வளைகாப்பு அப்படின்னாலே இந்த 5 வகையான சாதம் தான். ஆனால் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணோம், இது கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு அந்த நாளை முடிச்சிட்டோங்க. நீங்களாம் என்ன செஞ்சீங்க சண்டே ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.